ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் ப்ரிவ்யூ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் துபாயில் நடக்குது. 1 o'clock ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். பீடாக் வெல்கம் டு த ஷோ. முதல் மேட்ச் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை பங்களாதேஷ் ஐசிசி ஈவெண்ட்லாம் அடி வாங்கியிருக்கோமே அப்படின்னு எடுத்துக்கலாமா? இனிஷியல் தாட்ஸ் என்ன? எந்த டீமையும் நீங்க வந்துட்டு ஈஸியா எடுக்க முடியாது ஃபார் ஒன் ரீசன். We have given our analysis. Maybe Bangladesh might look a little bit weaker than the other teams. Say they have qualified ahead of Sri Lanka and West Indies. அப்படிங்கிறதுனால நீங்க ப்ரிவியூ முன்னாடியே 2 பாயிண்ட் இந்தியாக்குன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அரகன்ஸ் எதுவுமே கிடையாது. யூ டு ரெஸ்பெக்ட் அவர் ஆப்பனன்ஸ். அட் த சேம் டைம் இந்தியா will go as a massive favorite, not because what Bangladesh is, because of the way India played of late, and they've cracked the combination and they go with the combination which they know what it is going to be. அதனாலதான் சொல்லிட நிறைய பேருக்கு எப்படின்னா இந்த துபாயில வந்துட்டு நிறைய இந்த பைலேட்டரல் சீரீஸ்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்ததுல இருந்து நம்ம துபாயில வந்து 50 ஓவர்ஸ் கேம் பெருசா எதுவுமே பண்ணதில்லைங்கும் போது நிறைய வியூவர்ஸுக்கு நிறைய கொஸ்டின்ஸ். இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்பின் டேங்கை வச்சு போயிருக்காங்களே, அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, துபாய் கண்டிஷன்ஸ் எப்படியா இருக்கும், ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரிவியூ இது. ஏன்னா they want to know what it holds when it comes to the conditions in Dubai. ஸோ இப்போ கடைசி 10 மேட்ச், இந்த டே அண்ட் நைட் மேட்சஸ் எப்படி போயிருக்கு பாருங்க. உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 248 ஆவரேஜ் ஸ்கோர்ஸ், பேட்டிங் செகண்ட் 254, ஆவரேஜ் ஸ்கோர் 251, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் ஆல்வேஸ் 30 ரன்ஸ் பிளஸ், தட் இஸ் 285. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆச்சு, தட் இஸ் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இன்னொன்னு சொல்றேன், 300 பிளஸ் scores achieved only 4 times ever in Dubai. இந்த லாஸ்ட் 10 கேம் கிடையாது, 300 பிளஸ் ஸ்கோர் 4 தடவை ஹிஸ்டரி ஆஃப் துபாயில அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் ஃபீல்டட் 7 out of 10 times. ஏன்னா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆடுறதுக்கு. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 355 for 5 வர்சஸ் பாகிஸ்தான் இன் 2015. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 307 for 7 பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் 2019. Highest chase ever made is 287 for 8, Sri Lanka versus Pakistan in 2013. ஸோ அந்த 285 இங்க அடிக்கணும் எப்படின்னா, இங்கேயே பர்டிகுலர்லா நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டெஃபினட்டா சீனுக்கு வருவாங்கன்றதுனால பவர் பிளேல குவைட்டா ஒரு 50 for 1, 10 to 20 ஓவருக்குள்ள திருப்பியும் ஒரு 50 for 1, 20 ஓவர்ல ஒரு 100 for 2 வந்துட்டு அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த 21 to 40ல திருப்பியும் ஒரு 105 ரன்ஸ், 40 ஓவர்ல 205 இல்ல 210 வித் 4 விக்கெட் ஸ்டாண்டிங். கடைசி 10 ஓவர்ல 80 85 வந்துடும். டேக் யூ டு ஸ்கோர் அரௌண்ட் 285 to 290. பெரிய கிரவுண்டு, லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட்லாம் கிடையாது. எனி டீம் விச் ஸ்கோர்ஸ் 285 290 வித் டீசன்ட் bowling strategy பிளான் ஷியூர்லி டிஃபெண்ட் திஸ். அதே மாதிரி பாருங்க, சின்ஸ் 2015 கடைசி 10 வருஷத்துல பேஸ் bowlers வந்து 76 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, பின்னர் 63 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேஸ் bowlersோட எக்கானமி 5.56, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.12. அதனால பெருசா வந்து ஸ்பின்னர்ஸ் ரன்னவே பண்ணியிருக்காங்களா, கிடையாது. அப்படியே அதுக்கப்புறம் 5 வச்சிருக்காங்க. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அதுதான். இப்ப பும்ராவும் போயிட்டாருங்க போது அதே கேள்விதான் வியூவர்ஸும் இப்ப கேட்பாங்க. பிகாஸ் இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே, ஈவன் இஃப் தே குவாலிஃபை டு செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ், டு பிளே இன் தி சேம் வென்யூ. அதை தான் நான் முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஓவர்லோட் பண்ணாதீங்க ஸ்பின்னர், 3 ஸ்பின்னர் போறோம்னு 5 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நிறைய பேசிட்டோம். நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் இட். பவர் பிளேல பாருங்க, பேஸ் bowlers 14 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. மிடில் ஓவர்ஸ் 11 to 40ல பேஸ் bowlers 26 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ் 42. டெத் ஓவர்ஸ் 41 to 50ல பேஸ் 36, ஸ்பின் 15. இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா 20 to 40 ஓவர்ஸ் ஆஃப்டர் செட்டிங் த பேஸ் எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ தே ஆர் கோயிங் டு வின். அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸ் விக்கெட் இதுல சொல்லல, எக்கானமி ஃப்ரம் 15 to 40, which team has got a better economy as far as spinners is concerned. இந்த ரெண்டையும் எந்த டீம் வந்து டிக் பண்ணுதோ தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு வின், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ பிளேயிங் லெவனை பத்தி பார்ப்போம். பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சோமியா சர்க்கார், தன்சித் ஹசான், ஷாண்டோ, முஷ்பிகுர் ரஹீம், மெஹதி ஹசான் மிராஸ், முகமது மஹமதுல்லா, ஜேக்கர் அலி, ரிஷாத் ஹுசைன், தஸ்கீன் அஹமத், முஸ்டபிசுர் ரஹ்மான் அண்ட் தன்சீம் ஹசான் ஷக்கீப். வெளியில அன்பார்ச்சுனேட்லி, இந்த பத்தி அன்பார்ச்சுனேட் சொல்லுவேன்,
தௌஹித் ரிதாய், the talented aggressor தௌஹித் ரிதாய் has to sit out. ஏன்னா நம்பர் 4ல முஷ்பிகூர் வர்றாரு. மேதி ஹசன் இஸ் ப்ரமோட்டட் டாப் ஆர்டர். பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து மிராஸ் தான் நம்பர் 4 வந்தாரு, 44 ரன் அடிச்சாரு. அதான் 4 இல்ல 5 ப்ரமோட்டட் அந்த இதுலதான் வரப்போறாரு. இந்த கிராக் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி தௌஹித் ரிதாய். அப்புறம் இந்த நியாஸ் ராணா வந்துட்டு has to make way for Tanzim Hassan Saki because of his sheer pace and variations in death overs. Mustafizur Rahman because of his experience ஆடுவாரு. தஸ்கீன் அஹமத் வைஸ் கேப்டன். நசூம் முகமது ஆடணும்னா அவருக்கும் பிளேஸ் கிடையாது. has to come in place of Rishad Hussain. Rishad Hussain is a genuine wicket taker and can also hit பிக் சிக்ஸஸ்ன்றதுனால அது கொஞ்சம் கஷ்டம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் கிராக் பண்றது ரொம்ப ஈஸி. ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் சுப்மான் கில், ஃபாலோட் பை விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஒன் ஆஃப் குல்தீப் ஆர் வருண், விச் இன் மை ஒப்பீனியன் வில் பி குல்தீப், ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது ஷமி. இப்போ வெளியில உட்காரவங்க பாத்தீங்கன்னா பண்ட் அன்பார்ச்சுனேட்லி சீன்லயே இல்ல. கேஎல் ராகுல் வில் ஸ்டார்ட். ஹர்ஷித் ராணா 2 ஃபாஸ்ட் பவுலர் மேல ஆட மாட்டாங்க. அதனால வந்துட்டு இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, குல்தீப் வருண் 2 பேரும் ஆடுவாங்களான்னு. அப்படிங்கும்போது ஷமி ஆடுறதே கஷ்டங்கும் போது ஹர்ஷித் ஆடுறதுக்கான சான்ஸே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி வாஷிங்டன் சுந்தர் அது ஒரு டூரிஸ்டா தான் இருப்பாரு, எவரே அவருக்கு சான்ஸ் கிடையாது. இப்ப அது 2 கிரைட்டீரியா சொன்னோம், 2 வின் ஃபேக்டர் கிரைட்டீரியா. என்னன்னா பேட்டிங் ஃப்ரம் 20 to 40 ஓவர்ஸ் அப்படின்னா இந்த 20 to 40 ஓவர்ஸ் இங்க பாருங்க நம்பர் 4 சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாங்கிறது டேங்க் ஆஃப் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். அங்க பாத்தீங்கன்னா முஷ்பிகூர் ரஹீம், எக்ஸ்பீரியன்ஸ்டு முஷ்பிகூர் ரஹீம் நாட் அ பேட் ஆப்ஷன். ப்ரமோட்டட் மேதி ஹசன் மிராஸ் வாஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். முகமது மஹமதுல்லா அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜேக்கர் அலி எக்ஸ்ப்ளோசிவ் பட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ரிஷாத் ஹுசேன் ரெஸ்கான் பேட்டுங்கும் போது அந்த 20 to 40 கேமை எடுத்துட்டு போற இந்த பேட்டிங் ஆர்டர், மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி இந்தியா. அதுல எட்ஜ் இருக்கும். ஸ்பின் ஃப்ரம் 15 to 40 அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரிஷாத் ஹுசேன் இருக்காரு, ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். ஆனா டெஃபினட்டா ஒரு 65 ரன் போயிடுவாரு. இந்த மேதி ஹசான் மிராஸ் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அப்படியே ரவுண்ட் த விக்கெட் வந்துட்டு காலை புடிச்சு புடிச்சு போடுவாரு. ஒரு 10 ஓவர்ல ஒரு 53 ரன்னு, ஒரு விக்கெட் எடுக்கிற ஒருத்தர், வேற ரன் த்ரூ பண்ற ஒரு ஸ்பின்னரோ ஷக்கீப் அல் ஹசனோட கண்ட்ரோல் அங்க கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பீரியட்லயும் போலிங் போடுற ஸ்பின் அட்டாக் இருக்கு. அந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா as a bowler after his stint with Saurashtra இந்த ரஞ்சி டிராஃபி வேர் he picked up 12 wickets and then followed by குல்தீப் ஆர் வருண். 2 பேர் யாரானாலும் மேட்ச் வின்னர்ஸ், உங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அக்ஷர் பட்டேல்ஸ் கண்ட்ரோலுங்கும் போது அங்கேயும் இந்தியா கிட்ஸ் இருக்கிறதுனால இந்தியா will go with a heavy edge of 68-32. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னா வந்துட்டு நீங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ரிஸ்க்ன்றது ஒரு ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்ற ஒரு ஆள் நீங்க பங்களாதேஷ் ஸ்பீடா கட்டிங்களா இல்ல என் பக்கம் வரீங்க? இல்ல உங்க பக்கம் தான் வர்றேன். இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் நீங்க சொன்ன அதே தப்பு தான் பண்ணாங்க. அவங்க மிடில் ஓவர்ஸ்ல உழப்புன்னு உழப்பி 2-2 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 44 ஓவர் தான் பேட்டிங் ஆடினாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் இந்தியா ஷுட் பி ஏபிள் டு வின் திஸ் கேம் கம்ஃபர்டபிளி. நீங்க சொன்னதான் நடக்க போகுது பீடாக். அப்படியே ஃபேண்டசி போலாமா? அதாவது ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு பங்களாதேஷ் டீமோட நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எப்படி வரும், நீங்க எப்படி டீமுக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு வரீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு லூசிங் ஆட்டிடியூடோட இப்ப நம்ம ஆஃப் லேட் நமக்கு ரிசல்ட்ஸ் வரமாட்டேங்குது, இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து இருக்காங்க, ஒரு வரும்போதே வந்துட்டு எப்படி வரணும், எப்படி மோட்டிவேட் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்கணும்னா we are here to win a trophy. நீ ஜெயிக்கல 3க்கு 3 மரணாட்டியும் வாங்கி போற, அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். இப்போ லக்கீலி நிறைய பெரிய டீமோட ஸ்டார் ஸ்டட் டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சில டீம்ஸ்ல பேப்பர் பார்த்தாலே வீக்கா இருக்க டீமோடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டீமை நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னா தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு சே. நம்ம இங்க வந்திருக்கிறது நம்ம குவாலிஃபை ஆனதே பெரிய விஷயம், ஏன்னா we are making numbers சொல்லாம வாட் கேன் வி ட்ரை அண்ட் டூ டு கெட் இன் டு செமிஃபைனல்ஸ் ஈவன் ஃபர்தர் கோ தேர். அப்படிதான் யோசிக்கணும். இப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்க 44 ஓவர்ல 202 ரன்னுக்கு ஆல் அவுட், கண்ணா பின்னாடி பேட்டிங். நான் என்ன கேட்கறேன்னா வார்ம் அப் மேட்ச் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எதுக்கு? டு கெட் யுவர் காம்பினேஷன் ரைட், டு கெட் யுவர் ஸ்ட்ராட்டஜி ரைட், டு சி ஹவு க்ளோஸ் ஆர் யூ கெட்டிங் டு த வின்னிங் காம்பினேஷன். அங்க போய் கண்ணா பண்ணாரு பேட்டிங் ஆர்டர் என்ன பண்றது? போலிங் அந்த தன்சீம் அசாம் சக்கி வந்துட்டு 20 ஓவருக்கு அப்புறம் போலிங் போடுறாரு. வாட் ஆர் யூ ட்ரைங் டு கெயின்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் a lot to be very honest with you. இப்போ நீங்க வந்து இந்த ஃபேண்டசி அப்படின்னு கேட்டீங்கன்னா கில்ல கண்டிப்பா எடுப்பேன், ஷ்ரேயஸ் ஐயரை கண்டிப்பா எடுப்பேன், மேதி ஹசான் மிராஸை கண்டிப்பா எடுப்பேன், மிராஸ். ஹர்ஷதீப் சிங்கை கண்டிப்பா எடுப்பேன், குல்தீப் ஆடின குல்தீப், வருண் ஆடின வருண். ஸோ என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், ஷ்ரேயஸ் ஐயர், மேதி ஹசான் மிராஸ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ்.
இப்ப நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். அக்சர் பட்டேலோட ஸ்டார்ட் பண்றேன். நம்பர் 5 ஆட போறாரு. 10 ஓவர் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 8 ஓவராது போடுவாரு. ஸோ அக்சர் நம்பர் 1 பிக்கு. பங்களாதேஷோட வச்சு வெளுத்து விட போறாரு ரோஹித் சர்மான்னு எனக்கு தோணுது. வச்சு நீங்க பல தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றேன்றதை விட ரோஹித் சர்மா வெளுத்து விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பா, அக்சர் பட்டேல் ரெண்டாவது, ஹர்ஷதீப் நீங்க எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயரும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விராட் கோலி எடுத்துருவோம், எப்படி ஒரு 50 அடிச்சிருவாரு. ஸோ கோலி, ரோஹித், அக்சர் இந்தியால இருந்து. மிராஸ் நீங்க எடுத்துட்டீங்க. ஆஹ் தன்சீப் சகிப் நல்ல பவுலரு, அவரை எடுப்பேன் நான். முகமது ஷமி எடுத்துட்டேன். வேற பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஸோ முகமது ஷமியை நான் எடுத்து முடிச்சிடறேன். இல்லை ஜடேஜா ஷமி, ரெண்டு பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஸோ ஜடேஜா, ஷமி, தன்சீப் சகிப், கோலி, ரோஹித், அக்சர், இதான் என் பிக் பீடா. ஸோ நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸும் முடிஞ்சது. எப்படி ஆடணும்னு நீங்க சொன்னீங்க, கண்டிஷன் சொன்னீங்க, பிளேயிங் லெவலும் சொல்லிட்டீங்க. இந்த மேட்ச் இந்தியாவோட ஓப்பனர் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல இந்தியா ஜெயிக்கும் நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒன்னே ஒண்ணு சொன்னீங்க, ரோஹித் எப்படின்னா டேடி ஹண்ட்ரட் அடிச்சிருவாரு, செட்டில் ஆயிட்டாருன்னா இந்த மாதிரி விடவே மாட்டாரு, ஒரு பெரிய ஹண்ட்ரட் அடிச்சிருவாரு. சுப்மான் கில் இஸ் ஆல்சோ இன் சப்ளைம் ஃபார்ம், சப்ளைம் ஃபார்ம். இப்ப இப்ப இந்தியா என்ன பண்ணும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவசரப்படாதையான்னுவாங்க. that it is going to be a challenge to bat first in Dubai. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல கொஞ்சம் பிச்சு நின்று அதுக்கப்புறம் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இஃப் இந்தியா வின் த டாஸ் அகெயின்ஸ்ட் திஸ் டீம், ஐ எம் நாட் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட், ப்ளீஸ் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்தியா ஹேஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். இப்ப பாகிஸ்தானோடையும் சரி, இப்போ நியூசிலாண்டோடையும் சரி, டாஸ் வின் பவுலிங் தான் போடணும். டாஸ் உங்க கையில கிடையாது. This is the best time for you to test yourself where spinners will be slightly less effective compared to second innings. அப்படிங்கும் போது டாஸ் வின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர் சேலஞ்ச் ஆன் பேட்டிங் how am I going to get over, அதுக்கப்புறம் என்னோட ஸ்பின்னர்ஸ் அந்த கூல் பிரீஸ் வந்தோடனே கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். அவங்க வந்து தே ஆர் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர். இந்த முஷ்பிகூரும் சரி, மெஹதி ஹசானும் சரி, மாமதுல்லாவும் சரி, நிறைய ஸ்வீப் அடிப்பாங்க. 4 ஃபீல்டரை வச்சுன்னு போலிங் போறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கும் போது தட் இஸ் வாட் இந்தியா ஹேஸ் டு டேக் அ ரிஸ்க். இப்ப நீங்க சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னு போறீங்கும் போது யூஆர் பிளேயிங் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் சைடு, ஈவன் தோ ஐம் நாட் டேக்கிங் தம் ஃபார் கிராண்டட். அவங்க கூட நீங்க இஃப் யூ ஆர் நாட் டெஸ்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னா, அதுக்கப்புறம் மேட்ச் அங்க இங்க போயிட்டு கடைசி மேட்ச் நியூசிலாண்டோட ஆடுறீங்க, எது வேணாலும் ஆகலாம் அப்படிங்கும் போது அப்ப டாஸ் போச்சு அப்படின்னா should be well prepared when you have a experience of batting first போது இந்த மேட்சுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி அட்வைஸ் இந்தியா டு வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். பங்களாதேஷோட பாயிண்ட் ஆஃப் வியூ தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எவ்வளவு ரன் நீ போர்டுல போடுற, ஒருவேளை ஒரு 270 260 நீ போடுறியா, then you have a realistic chance of India lose a wicket or two earlier quickly. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வச்சு சோக் பண்றதுக்கு பங்களாதேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நான் வந்துட்டு பேட்டிங் தான் எடுக்க சொல்லுவேன். வேற பாகிஸ்தானோ நியூசிலாண்டோ ஐ வுட் ஆல்வேஸ் சே பால் ஃபர்ஸ்ட் நோ மேட்டர் வாட், ஹூ இஸ் த ஆப்பனன்ட்ஸ். துபாயில bowling தான் போடணும். லெட் அஸ் see what India do, whether they have the character to test themselves winning the toss and batting first. No matter what, they go as a favorites, as a overwhelming edge in this particular game. But cricket is a game of glorious uncertainties. This is the conditions of Dubai. என்ன பிளேயிங்ல ஆடுறாங்க, வருணா, குல்தீப்பா, அது ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கப்புறம் எப்படி இதை அப்ரோச் பண்றாங்க, how they setting it up for the rest of the tournament, இதை பார்ப்போம். We'll come back and make a review on how closely we went on to our analysis and numbers and what India did, until we come back and entertain you with a review of India Bangladesh match in Dubai. Thanks a lot and bye bye.